அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம், என்ன அப்டேட்ட பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான அப்டேட்ட பத்தி தான் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கிய அப்டேட் தான் தெளிவா பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா வறுமை கோட்டிற்கு ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னா, நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா? பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா? அதேபோல மகளிர் சுய உதவி குழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த நேரங்கள்ல தேர்தல் வாக்குறுதிகள்ல இது எல்லாமே இடம்பெறுமா அப்படின்னு சொல்லிட்டு காத்து கொண்டிருந்தாங்க. ஒரு வழியா தற்போது 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்ட வண்ணம் இருக்காங்க இரண்டு கட்சிகளும், ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும். ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க 3ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள்ல. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சரிங்களா? இந்த நகைக்கடன் தள்ளுபடிக்காக கிட்டத்தட்ட 45,000 கோடி வரை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதாகவும், இதை பயன்பெறக்கூடிய மக்கள் யார் யாரு, அவர்களுடைய பெயர் பட்டியலும் வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படணும் அப்படின்னா 8 வகையான பொது வங்கிகள்ல இருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு உறுதியளிச்சிருக்கிறாங்க. அந்த 8 வகையான பொது வங்கிகள் என்னென்ன வங்கிகள், அதே போல உங்களுடைய நகைக்கடன்கள் 5 சவரனுக்குள்ள இருக்கணும், 40 கிராமுக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. அது தவிர்த்து இன்னும் சில நிபந்தனைகளும் விதிச்சிருக்கிறாங்க. அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்றத பத்தியும் தெளிவா பார்க்கலாம். தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புல இருந்து வரக்கூடிய மிக மிக முக்கிய அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே துல்லியமா தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ நம்ம முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்க போறது, இந்த நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் யார் யாரு, அதற்கான காரணத்தையும் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய பெயர் பட்டியலும் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? யாரெல்லாம் அரசாணைப்படி, சரிங்களா, அரசாணைப்படி தகுதி உள்ளவர்கள் தள்ளுபடி பெறுவதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. உங்களுடைய நகைக்கடன்கள், சரிங்களா, 40 கிராமுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களும் 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகைக்கடன்களையும் முழுமையாகவே தள்ளுபடி செய்யப்படும் அதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் 8 வகையான பொது வங்கிகள். அந்த 8 வகையான பொது வங்கிகள் என்னன்றத வீடியோட தொடர்ச்சியில சொல்லுவேன். அது எந்த டைம்ல சொல்லுவேன்றத நீங்க மைனூட்டா கடைசி வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 5 சவரன் இருந்தாலும் 40 கிராமுக்குள்ள இருந்தாலும் மட்டும் போதாது, சில நிபந்தனைகளும் இருக்கணும்னு சொல்றாங்க. அது என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னா, நீங்க நகைக்கடன் வாங்கும்போது, நகைக்கடன் பெறும்போது தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை, சரிங்களா, உங்களுடைய ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர்லாம் நீங்க நகைக்கடன் வாங்கும்போது கரெக்டா கொடுத்திருக்கணும், உங்களுடையதா கொடுத்திருக்கணும். அப்படி கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி 100% தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கக்கூடிய இலங்கை தமிழர்கள் அவர்களுக்குமே தள்ளுபடி உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதே போல தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்குமே தள்ளுபடி உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அதே போல தற்போது வரை, சரிங்களா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும், அதே போல மானிய விலையில் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்கும் தற்போது வரை ரேஷன் அட்டை ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் தள்ளுபடி உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுவரைக்கும் தள்ளுபடி பெறுவர்களுடைய தகுதி உள்ளவங்க யாரு, அதற்கான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ தகுதி இல்லாதவங்க யாரு, அதற்கான காரணத்தையும் துல்லியமான விளக்கத்தையும் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நகைக்கடன்கள் அந்த 8 வகையான பொது வங்கிகள்ல 40 கிராமுக்கு மேல இருந்தாலும், 5 சவரனுக்கு மேல இருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கு தகுதியற்றவர்களாக உறுதி செய்யப்படுவீங்க. உங்களை தள்ளுபடி பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவீங்க என்றும் தெளிவா உறுதியா சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சில நிபந்தனைகளும் சொல்றாங்க. என்னன்னா, உங்களுடைய ரேஷன் அட்டை நம்பரை கொடுக்காம இருந்தாலும், இல்ல தவறுதலா வேறொருத்தரோடது கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு இந்த தள்ளுபடின்றது கிடைக்கவே கிடைக்காதுன்றத உறுதியா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஆதார் எண்ணை வழங்காதவர்களுக்கும், தவறாக கொடுத்தவர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடைக்காது அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. அதே போல கூட்டுறவு சங்கங்கள்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும், அவர்களுடைய குடும்பத்தாருக்கும், அதே போல கூட்டுறவோட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும், அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த தள்ளுபடின்றது கிடைக்க போறது கிடையவே கிடையாதுன்றத உறுதியா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல அனைத்து அரசாங்க ஊழியர்களுக்கும் தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல போலி நகை வச்சிருந்தாலும் தள்ளுபடி கிடைக்காது. அனைத்து நகைக்கடன் தொகையை முழுமையா செலுத்தியிருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. கடைசியா 2 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். என்னன்னா,
உங்களுடைய ரேஷன் அட்டை இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் அட்டை வந்து தமிழ்நாட்டுடைய ரேஷன் அட்டையா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்காதுங்க. அதே போல ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய அட்ரஸ் வந்து தமிழ்நாட்டுடைய ரேஷன் அட்டையிலையும் ஆதார் அட்டையிலும் தமிழ்நாடுடைய அட்ரஸ்ல இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படும் உறுதியா, சரிங்களா? அப்படி இல்லைன்னா தள்ளுபடி கிடைக்காதுங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட்ல இதுவும் ஒண்ணுங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.